0 டூ அதோடைய கூட்டு எண்ணில் 2 வரக்கூடிய எண்கள்ல பிறந்தவங்களுடைய குணநலமா எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாங்க சார். அவங்க எப்படிப்பட்ட நபரா இருப்பாங்க சார்? அவங்களோட கேரக்டர் சொல்லணும்னா என்ன சொல்லலாங்க சார்? தன்னுடைய கற்பனையால் உலகத்துக்கு டீகோட் பண்ணி காமிக்கக்கூடிய வல்லமைங்கிறது 2ஆம் எண்காரர்களுக்கு உண்டு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு மீடியாக்கான கிரியேட்டிவ் ஃபீல்டுக்கான நம்பர். அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்னு நம்ம இங்கிலீஷில் ஒரு வார்த்தையை சொல்லுவோம். மற்றவர்கள் யோசிக்காத ஒரு கோணத்தில் அவங்க யோசிப்பாங்க. உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த மைனஸ் நீங்க திருத்திக்கிட்டீங்கன்னா இன்னுமே பெஸ்ட்டா லைஃப்ல வரலாம் அப்படின்னா, அது என்ன மைனஸ்? எப்படி திருத்திக்கணும் சார்? ஏன் இப்படி பண்ணுறாங்க, நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுடைய குணநலன் அப்படி. சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்குள்ளார ஏகப்பட்ட கொஷின்ஸும் குழப்பங்களும் இருக்கும். ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கும். அந்த குழப்பங்களுக்கு அவங்க இடம் தரக்கூடாது. தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய, கிளாரிட்டியை தரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான நம்பரில் அவங்க நேம் அமைச்சுக்கணும். தொழிலுக்கு தான் சார்ந்தவங்க, இல்லை வேலைக்கு தான் சார்ந்தவங்கன்னா இதனை சொல்லலாங்க சார். மேக்ஸிமம் வந்து இவங்க ஒரு ஜாப் கோயராக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். பிஸ்னஸ் லைன்லேயும் இவங்க வந்து நிறைய ஷைன் பண்ணக்கூடிய ஆற்றல்ங்கிறது இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் வந்து கலைநயம் மிக்கவராக இருந்தார்னா அவரே ஒரு பிராண்டு தான், அவரே ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடியவர் தான். அப்படி இருக்கிற வகையில் பார்க்கும்போது பிஸ்னஸ் லைனுக்குமே அவங்க செட் ஆகக்கூடியவங்க தான். ஸோ இந்த மேரேஜ் மேட்சிங் பார்க்கும்போது இந்த 2க்கு எந்த எண்ணில் வந்து மேரேஜ் பண்ணும்போது ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கும் சார்? 2 பேருக்குமே வாக்குவாதங்கள்ங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். ஒருவேளை அப்படி அமையாத தம்பதிகள் யாராச்சும் ஒரு 2ஆம் எண்காரர் இன்னொரு 2ஆம் எண்காரரை திருமணம் செய்திருந்தார்னா பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோட இணைந்தவர் நம்பர் சயின்ஸ் அனலிஸ்ட் சதீஷ் ராவ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நம்ம இந்த சீரியஸில் ஒவ்வொரு பிறந்த தேதிகள் இருக்கக்கூடிய நபர்களுடைய குணாதிசயங்கள் பார்த்துட்டு இருக்கோங்க சார். அந்த வரிசையில் இப்போ வந்து நம்பர் 02 பார்க்குறோங்க சார். 02 அதோடைய கூட்டு எண்ணில் 2 வரக்கூடிய எண்களில் பிறந்தவங்களுடைய குணநலமா எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாங்க சார். அவங்க எப்படிப்பட்ட நபராக இருப்பாங்க சார்? அவங்களோட கேரக்டர் சொல்லணும்னா என்ன சொல்லலாங்க சார்? 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் கடகராசிக்கு உரியவர்கள். அதனுடைய தன்மையை வெளிப்படுத்துவாங்க ராசியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது. எண்கணித ரீதியாகவும் நம்ம ஒவ்வொரு எண்களுக்குமே கிரகத்தை வந்து கனெக்ட் பண்ணுவோம். நம்ம அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 2ஆம் எண்காரர்களால் தான் இந்த உலகம் அழகாக காட்சியளிக்கிறதுன்னு சொன்னால் அது மிக இல்லை. ஏன்னா கற்பனை திறன் வாய்ந்தவர்கள், கவிதைத்துவம் வாய்ந்தவர்கள். அந்த கவிதைத்துவம் எப்படி வெளிப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஃபோட்டோகிராஃபியாக வெளிப்படும். நிறையா சினிமாட்டோகிராஃபர்ஸ் வந்து 2ஆம் எண்காரர்கள் தான். அதே மாதிரி பெயிண்டிங் பண்ணுறவங்க அவங்க மேக்சிமம் 2ஆம் எண்காரர்கள் தான். கவிதை எழுதுபவர்கள் 2ஆம் எண்காரர்கள் தான். நிறைய தத்துவங்களை பேசுபவர்கள், தத்துவங்களை உருவாக்குபவர்கள் அவர்களும் 2ஆம் எண்காரர்கள். ஸோ இந்த உலகத்தை வந்து வேற ஒரு கோணத்தில் டிசைன் பண்ணி காமிக்கிறது அப்படிங்கிறது உலகம் மட்டும் இல்லை, அண்ட சராச்சரங்களையே தன்னுடைய கற்பனையால் உலகத்துக்கு டீகோட் பண்ணி காமிக்கக்கூடிய வல்லமைங்கிறது 2ஆம் எண்காரர்களுக்கு உண்டு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு மீடியாக்கான கிரியேட்டிவ் ஃபீல்டுக்கான நம்பர். அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்னு நம்ம இங்கிலீஷில் ஒரு வார்த்தையை சொல்லுவோம். மற்றவர்கள் யோசிக்காத ஒரு கோணத்தில் அவங்க யோசிப்பாங்க. உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இது ஒரு 2ஆம் எண்காரர் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு சொன்ன ஒரு விஷயம். இப்போ வானத்தில் நிலா இருக்கு இல்லையா, நம்ம நிலாவை வந்து ஒரு பௌர்ணமி தினத்தில் நம்ம வானத்தில் பார்க்குறோம். அப்போ வந்து நம்ம என்ன நினைப்போம், வானத்தில் இதுவும் ஒன்று நிற்கிது ரவுண்டாக வெளிச்சமாக இருக்குது, வெள்ளையாக இருக்குதுன்னு நினைப்போம். ஆனால் அந்த சயின்டிஸ்ட் எப்படி நினச்சாருன்னா, வானமே வந்து ஒரு போர்வையாகவும் அந்த போர்வையில் ஒரு ஓட்டை விழுந்திருக்கு, அந்த பக்கத்தில் வந்து வெள்ளையாக வேற என்னமோ இருக்குது அப்படின்னு. எப்படி ஒரு திங்கிங் பாருங்க. இந்த மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்லாம் தரக்கூடிய ஒரு சக்தி வந்து 2ஆம் எண்ணிற்கு அபரிதமாக உண்டு. இந்த 2ஆம் எண்ணினுடைய மற்றொரு பக்கம் தான் 7ஆம் எண். இதை ஒரு நாணயமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாணயத்துடைய ஒரு பக்கம் 2, அது வந்து மைனஸ் போலார்னு சொல்லலாம். இப்போ பேட்டரியில் ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்கும் இல்லையா, இது ஒரு பேட்டரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நெகட்டிவ் போலார் வந்து 2 ஆகும், பாசிட்டிவ் போலார் 7 ஆகவும் இருக்கும். அந்த அளவுக்கு 2த்துக்குமே நெருங்கிய தொடர்புகள் உண்டு. இதில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா,
2 வந்து தத்துவ ஞானிகளையும் உருவாக்கியுள்ளது. நெறைய மேதாவிகளை உருவாக்கியுள்ளது. நம்மளுடைய தேசப்பிதா காந்திஜி கூட வந்து 2ஆம் எண் அக்டோபர் 2 நம்ம காந்தி ஜெயந்தியா தானே கொண்டாடுறோம். அதே மாரி 2ஆம் எண்காரர்கள்ல வந்து அ இந்த பச்சை நிறத்த வந்து இவர மாரி இதுவரைக்கும் திரைமொழியில யாருமே காமிச்சதில்ல அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் சினிமாட்டோகிராஃபர் சொல்லுவாங்க. பாலு மகேந்திரா அவர்கள் 2ஆம் எண்காரர். அவர மாரி ஒரு அந்த கிரீன் ஷேட உருவாக்கக்கூடிய லைட்டிங் வந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு அந்த மேஜிக் புடிபடல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் அதிகம். அதே மாரி இயக்குனர்கள். இயக்குனர்கள் நெறைய பேர் அது பாலா அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் எண்காரர் தான். ஸோ இந்த 2ங்கிறது வந்து பாரதியார் அவர்கள். கவிதை. நான் சொன்னேன் இல்லையா, அந்த உலகத்தையே ஒரு இதுவா காமிக்கக்கூடியவர்கள். அழகாக காண்பிக்கக்கூடியவர்கள். வேறொரு கோணத்தில் யோசிக்க வைக்கக்கூடியவர்கள். நிற்பதுவே, நடப்பதுவே, பறப்பதுவே எல்லாமே மாயையா? அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் ஒரு கவிதை எழுதியிருந்தார். நான் இப்ப பார்க்குறேன். ஆனா அடுத்த செகண்ட் அது இல்ல. வேற ஒண்ணா புதுசா இருக்கு. கிட்டத்தட்ட குவாண்டம் பிசிக்ஸ்க்கு இணையான ஒரு விஷயத்த பாரதி அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காரு. இது எல்லாமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்ல உருவாகக்கூடிய ஒரு விஷயம். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நெறைய பாசிட்டிவ் நேச்சர்ஸ் இருக்கக்கூடியது தான் 2ஆம் எண். இந்த 2ஆம் எண்ல ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கும் இல்லைங்க சார். ஏன்னா எந்த அளவு பாசிட்டிவ் இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு மைனஸ் இருக்கும். இந்த மைனஸ் நீங்க திருத்திக்கிட்டீங்கன்னா, இன்னுமே பெஸ்ட்டா லைஃப்ல வரலாம் அப்படின்னா, அது என்ன மைனஸ்? எப்படி திருத்திக்கணுங்க சார்? 2ஆம் எண் வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப எக்ஸென்ட்ரிக்கா பிஹேவ் பண்ணுவாங்க. ஃப்ரீக்கியா இருக்கும் அவங்களுடைய சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, "ஏன் இப்படி பண்றாங்க? நல்லா தானே போயிட்டுருக்கு." அப்படிங்கிற மாரி இருக்கும். ஆனா அவங்களுடைய குணநலன் அப்படி. சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்குள்ளார ஏகப்பட்ட கொஸ்டின்ஸும், குழப்பங்களும் இருக்கும். ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கும். அந்த குழப்பங்களுக்கு அவங்க இடம் தரக்கூடாது. தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய, கிளாரிட்டிய தரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான நம்பர்ல அவங்க நேம அமைச்சுக்கணும். இப்ப பிறந்த தேதிங்கிறது நம்ம கையில இல்ல. பிறக்கும் பொழுதே நம்ம ஒரு 2ஆம் தேதியிலயோ, 11ஆம் தேதியிலயோ, 20லயோ, 29லயோ பிறந்தா 2ஆம் எண் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவராக வராங்க. தேதி எண், கூட்டு எண்லயுமே அந்த 2 ரிஃப்ளெக்ட் ஆனாலும் அந்த கேரக்டர் குணமும் இதாகும், வெளிப்படும். இப்ப பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுங்கும்போது இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் சொல்லிர்றேன். இப்ப ஒருத்தவங்க வந்து இப்ப 7/4/79ல பிறந்திருக்காங்கன்னு வைங்க. 7/4/1979 தான் எடுத்துக்கணும் அத. அத அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலயும் பிளஸ் போட்டு வரக்கூடிய டோட்டலையும் ஒண்ணோட ஒண்ணு கூட்டி சிங்கிள் டிஜிட்டா ஆக்கி தான் பார்க்கணும். அப்படி 2ஆம் எண் வந்தா தான் அது வந்து அந்த அதுக்குள்ள குணங்கள் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்ப அந்த குழப்பங்கள் இல்லாம, இன்செக்யூரிட்டினஸ் இல்லாம, ஒரு தைரியமாக முடிவெடுக்கக்கூடியவர்களாக அவங்க இருக்கணும்னா, அவங்களுடைய பெயர் எண் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப பெயர் எண் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா, அவங்களுடைய தற்போதைய பெயர் எப்படி இருக்காங்கிறத அவங்க செக் பண்ணணும். அத நான் இலவச பொது பலன்களே நான் தரேன். நம்ம சேனலுக்காகவே, நம்ம சேனல் நேயர்களுக்காகவே அத நான் தரேன். ஆனா, அவங்க என்ன செய்யணும்னா, இந்த புரோகிராம பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட அவங்களுடைய நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கீழ தெரிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சாங்கன்னா, 3 நாட்களுக்குள்ளார அந்த பெயர் அவங்களுக்கு பொருந்திருக்கா, இல்லையாங்கிற பதில நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். பொருந்தலனா என்ன செய்யணுங்கிறதையும் நான் அதில அனுப்புறேன். அது என்ன ப்ராசஸ்ங்கிறத நான் அனுப்புறேன். பொதுவாக 2ஆம் எண்காரர்கள் அ முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் காலதாமதம் பண்ணுவாங்க. இதுவா, அதுவா அப்படிங்கிற குழப்பம் அப்படிங்கிறதுல சிக்குவாங்க. பய உணர்வுங்கிறது இருக்கும். கெஞ்சினால் மிஞ்சுவது, மிஞ்சினால் கெஞ்சுவது எல்லாமே இந்த 2ஆம் எண்காரர்கள்ட்ட தான் வெளிப்படும். ஸோ இந்த மாரி விஷயங்கள அவங்க கரெக்ட் பண்ணிக்கணும். இந்த 2ஆம் எண்ல பிறந்தவங்களுக்கு வந்துங்க சார், ஒரு தொழில் இல்ல வேலை இந்த மாரி நம்ம ஒரு அமைப்பு இருக்கும். இல்ல இவங்க வந்து தொழிலுக்கு தான் சார்ந்தவங்க, இல்ல வேலைக்கு தான் சார்ந்தவங்கன்னா, எதன்னு சொல்லலாங்க சார்? மேக்ஸிமம் வந்து இவங்க ஒரு ஜாப் கோயரா இருந்தா ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். பிசினஸ் லைன்லயும் இவங்க வந்து நெறைய ஷைன் பண்ணக்கூடிய ஆற்றல்ங்கிறது இருக்கு. ஏன்னா, இப்போ ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில ஒருத்தர் வந்து கலைநயம் மிக்கவராக இருந்தார்னா, அவரே ஒரு பிராண்ட் தான். அவரே ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடியவர் தான். அப்படி இருக்கிற வகையில பார்க்கும்போது, பிசினஸ் லைனுக்குமே அவங்க செட் ஆகக்கூடியவங்க தான். ஆனா, நான் ஏற்கனவே சொன்ன அந்த குழப்பம் மட்டும் இல்லாம ஒரு விஷயத்த தெளிவா, தைரியமா முடிவெடுக்கக்கூடிய தன்மையில தங்கள அவங்க மாத்திக்கிட்டாங்க, பேர அமைச்சுக்கிட்டாங்க, பிசினஸ் நேம ஸ்ட்ராங்கா அமைச்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க வந்து பிசினஸ்க்கு ஏதுவானவர்கள். மற்றபடி இது இதெல்லாம் செய்யாம நான் வந்து எது பெஸ்ட்டுன்னு கேட்டா, நான் வந்து ஜாப் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இதெல்லாம் செய்தால் தான் பிசினஸ்க்கு அவங்க செட் ஆவாங்க. குணத்தையும் கொஞ்சம் மாத்திக்கணும். பெயர் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாரி அமைச்சுக்கணும். பிசினஸ் ஏதாச்சும் ஆரம்பிக்கிறாங்கன்னா, அதுக்குரிய பிராண்ட் நேமே ஸ்ட்ராங்கா அவங்க வச்சுக்கணும்.
இந்த 2ஆம் எண்ல பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய பார்ட்னர தேர்ந்தெடுக்கும்போது, அது வந்து ஒரு தொழில்லயும் இருக்கலாம், இல்ல திருமணமா பெரும்பாலும் திருமணத்துக்கு தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த மேரேஜ் மேட்சிங் பார்க்கும்போது, இந்த 2க்கு எந்த எண்ல வந்து மேரேஜ் பண்ணும்போது ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கும் சார்? பொதுவாக 2ஆம் எண்காரர்கள் ஒரு 7ஆம் எண்காரரை திருமணம் செய்து கொள்வது ரொம்ப நல்லது. 7, 16, 25 அது ரொம்ப நல்லாருக்கும். 1ஆம் எண்காரர்களையும் திருமணம் செய்யலாம். 1, 10, 19, 28 தேதிகள்ல பிறந்தவங்கள திருமணம் செய்யலாம். 4, 13, 22, 31 இந்த தேதிகள்ல பிறந்தவர்களும் செட் ஆவாங்க. 3, 12, 21, 30 இதுவுமே செட் ஆவாங்க. இன்னொரு ஒரு 2ஆம் தேதியில பிறந்தவர்கள திருமணம் பண்ணுவத தவிர்க்கணும். 2 பேருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் சந்தேகப்பட்டு அடிச்சுக்குவாங்க. 2 பேருக்குமே வாக்குவாதங்கள்ங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். ஒருவேள அப்படி அமையாத தம்பதிகள் யாராச்சும் ஒரு 2ஆம் எண்காரர் இன்னொரு 2ஆம் எண்காரர திருமணம் செய்திருந்தார்னா, பெயர் ஸ்ட்ராங்கா அமைந்திருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். இல்லாட்டினா வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போயிடும். அந்த அளவுக்கு சிரமங்கள அது உண்டாக்கி விட்டுரும். காரணம் அந்த மனக்குழப்பங்களும், இன்செக்யூர் ஃபீலிங்கும் அவங்க திருமண பந்தத்திலயும் வெளிப்பட்டுரும். அதனால இன்னொரு 2ஆம் எண்காரர திருமணம் செய்யக்கூடாது. குறிப்பாக ஒரு 8ஆம் தேதியில பிறந்தவரையும் திருமணம் செய்யக்கூடாது. 8, 17, 26 தேதிகள்ல பிறந்தவங்கள அவங்க திருமணம் செய்யக்கூடாது. ஒருவேளை இதை மாற்று திருமணம் செய்றாங்கன்னு வச்சுக்கோங்களேங்க சார். அவங்களுக்கு அந்த பரிகாரம் ஏதாவது இருக்காங்க சார்? ஏன்னா திருமணம் நடந்தவங்க இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு ஒரு பதிலா கிடைக்கும்லங்க சார். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு திருமண பந்தத்துக்குள்ளார நுழையிறாங்க. ஒரு மாற்று கருத்துடையவர, பொருந்தாத தன்மையுடைய மற்றொரு பிறந்த தேதியினரை அவங்க திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, பெயர் மூலமாக மட்டும் தான் அந்த திருமண பந்தத்த மறுபடியும் ஹார்மோனியஸா ஒட்ட வைக்கிற மாரி கொண்டு வர முடியும். இணக்கமான சூழ்நிலைய உருவாக்க முடியும். அது நல்ல விதமாவும் நடக்கும். இதுல இன்னொரு விதமான தவறுகள் சில பேர் பண்ணுவாங்க. திருமண தேதியில வந்து நான் ஏற்கனவே எந்தெந்த எண்கள் உங்களுக்கு பொருந்தாதுன்னு சொன்னனோ, அந்த தேதிகள்ல பண்ணியிருப்பாங்க. 8, 17, 26 தேதிகள்ல திருமணம் பண்ணியிருப்பாங்க. 2, 11, 20, 29 தேதிகள்ல திருமணம் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே வந்து பரிகாரத்திற்கு உட்பட்டது தான். அது வந்து மறுமாங்கல்யமாக ஒரு சில குறிப்பிட்ட தேதிகள்ல அவங்க கோயில்ல வச்சு மறுபடியும் அவங்களுக்கு வந்து தாலி கட்டுவணும். அது வந்து மறுமாங்கல்ய பரிகாரம்னு சொல்லுவோம். மற்றபடி வந்து பெயர் மூலமாக அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய சண்டையோ, அல்லது சச்சரவுகளையோ நீக்கிக் கொள்ள முடியும். பெயரை ஸ்ட்ராங்கா அமைச்சுக்கிறதன் மூலமா. இப்ப நம்ம 2ஆம் எண்ல பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்களுடைய குணநலம் எப்படி இருக்கும்? அவங்களுடைய பார்ட்னர்ஸ் எப்படி தேர்ந்தெடுக்கலாம்? அனைத்துமே பார்த்தோங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார்.